நாம் ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருப்போம். நமக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும். உதாரணத்துக்கு சமையலே எடுத்துக்கோங்களேன். சூப்பராக சமைச்சு வச்சுருப்போம். ஆனால் அதை சிலர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மனசாட்சியே இல்லாமல் ஓகே பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டு நாம் அங்கே ப்ரொமோஷன் வாங்கியிருப்போம். இதுவே இன்னும் பெண்களாக இருந்தால் வீட்டில் குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போய் ப்ரொமோஷன் வாங்கியிருப்போம். நம்ம உடம்புலையும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கர லக்குப்பா அப்படின்னு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இது மட்டும் இல்லை, நம்ம எல்லார்கிட்டையுமே ஏதாவது பலகீனம் இருக்க தான் செய்யும். இட்ஸ் ஹியூமன். ஆனால் நம்மளோட அந்த பலகீனத்தை, வீக்னஸை அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய பாசிட்டிவான விஷயங்கள், நம்மளுடைய பலத்தை அதிகப்படுத்தி உழைக்கிறது, வேலை செய்கிறது தானங்க வெற்றிக்கான ரகசியம். ஆனால் சிலர் நம்மளுடைய இந்த வீக்னஸை, பலகீனத்தை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் இவங்க ஏன் பண்ணுறாங்க? இப்போது நம்மளுடைய அம்மா அப்பா கூட நம்மக்கிட்ட எதாவது குறை இருந்தால் சொல்கிறது உண்டு. இல்லை நம்ம மேலே ரொம்ப அக்கறை இருக்க டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட எதாவது தப்பு பண்ணால் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களாம் சொல்கிறதுக்கும் மற்றவங்க சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம அம்மா அப்பா, டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு தப்பு சொல்கிறாங்கன்னா, நாம் நம்மளுடைய தப்பை, நம்மளோட வீக்னஸை சரி பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக அவங்க சொல்லுவாங்க. அதுவே அந்த இன்னொருத்தங்க மற்றவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அது அவங்க நம்ம மேலே வச்சுருக்க பொறாமை. எல்லாருக்கும் வணக்கம். நான் நித்யா. ஐ எம் எ நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் நான் கொஞ்ச காலத்துக்கு கவர்மெண்ட் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் குழந்தை நல வளர்ச்சி திட்ட அலுவலராக வேலை பார்த்தேன். இது என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்த பொறாமைங்கிறது நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் நாம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான். ஆனால் பல நேரம் மற்றவங்க ஏன் நம்மக்கிட்ட அப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க நம்ம மேலே பொறாமைப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியாமையே நாம் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டுருப்போம். பிரச்சனை என்னன்னு தெரியாமல் இருக்கிறது, தெரியாததுனால அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறது தான் ரொம்ப டேஞ்சர். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிட்டாலே பிரச்சனை 50% சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி நம்ம பொறாமைப்படுறவங்கள எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சிட்டக்கப்புறம் அவங்கள எப்படி நம்ம டீல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. நம்பர் 1, கம்பேரிசன் மைண்ட் செட். இந்த பொறாமைப்படுறவங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே தன்னை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. மற்றவங்க ஏதோ ஒரு விஷயம் செஞ்சால் அதை விட தான் எப்பயுமே பெட்டராக நல்லா செய்வேன்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் சொல்லிக்குவாங்க. இந்த தற்பெருமை அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலையே பட மாட்டாங்க. நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயம் நல்லா பண்ணுவோம். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா பண்ணுவீங்களா இருக்கும், ஆனால் எனக்கு அது வராது. பட் நான் வேற ஒரு விஷயம் நல்லா பண்ணுவேனா இருக்கும். இது இயற்கை. நான் உங்களை மாதிரியோ நீங்கள் என்ன மாதிரியோ இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆனால் அடுத்தவங்களுடைய திறமைகளையும் அவங்கக்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களுக்காகவும் நாம் எல்லாரையும் மதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனால் பொறாமைப்படுறவங்கக்கிட்ட இந்த சிந்தனையோ இந்த குணமோ இருக்கவே இருக்காது. அதை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்பர் 2, அன்ஹெல்தி காம்படிஷன். அடுத்தவங்களோட போட்டி போடுறதையே முழு நேர வேலையாக வச்சுருப்பாங்க. போட்டி நல்லது தான், ஆனால் ஒரு போட்டியின் மூலமாக நம்மக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படணும், நம்மளுக்குள்ள நிறைய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படணும், நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். பட் அதை விட்டுட்டு ஒருத்தங்க மேலே பொறாமைப்பட்டு அவங்கள விட நான் பெட்டர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவே அவங்க பண்ணுற எல்லா வேலையையும் நாமளும் பண்ணணும், சூப்பராக பண்ணணும்னு நினச்சி பண்ணால்
மன அமைதி கெடுறதை தவிர வேறு எந்த நல்லதும் அவங்க வாழ்க்கையில் ஏற்படாது. நாம் போட்டி போடணும்னு நினச்சா நாம் நம்மளோடையே தான் போட்டி போடணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எந்த அளவுக்கு நம்ம பெட்டராக மாறி இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை இப்போ யாராவது ஏதோ ஒன்று ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்கள பார்த்து நாமளும் நல்லா பண்ணணும், நாமளும் நல்ல முயற்சிகள் நம்ம எடுக்கணும், நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நம்ம இன்ஸ்பயர் ஆகணும். இந்த போட்டி போடுறது, இன்ஸ்பயர் ஆகிறதுங்கிறது வேற, பொறாமப்படுறதுங்கிறது வேற. ஆனால் இது ரெண்டுமே ஒன்றுன்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுதான் பிரச்சனையே. இந்த பொறாமப்படுறவங்களுக்கு அவங்களோட முக்கியமான கன்சர்ன் என்னென்னா, தனக்கு ஒன்று கிடைக்கலையேங்கிறது கிடையாது. ஐயோ அவனுக்கு அது நடந்துருச்சே நல்லது, ஐயோ இந்த பொண்ணுக்கு இது கிடச்சிருச்சே அப்படிங்கிறது தான். இதனால் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் இதையெல்லாம் பற்றி புரிஞ்சுக்காமையே வாழ்ந்து முடிச்சிடுவாங்க. மூணாவது, சந்தேகம். இவங்க எப்பயுமே அடுத்தவங்க மேலே ஒரு சந்தேக உணர்வோடையே இருப்பாங்க. அந்த இன்னொருத்தர் எப்போ தப்பு பண்ணுவாங்க உடனே அதை வெளியே கொண்டு வரணும்னு தயார் நிலையிலே இருப்பாங்க எப்பவுமே. இதனால் அடுத்தவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை, நல்ல மனிதர்கள் எல்லாரையும் பார்க்க தவறிடுவாங்க. முக்கியமான உறவுகள், சப்போர்ட்டிவான உறவுகள் எல்லாரையும் இழந்துடுவாங்க. சந்தேக புத்தி கூடவே பிறந்தது பாதுகாப்பின்மை உணர்வு, இன்செக்யூரிட்டி ஃபீலிங். அதுதான் 4வது பாயிண்ட். இவங்க அடுத்தவங்க நம்மளுக்கு கெடுதல் தான் பண்ணுவாங்கன்னு ஆழமாக நினைப்பாங்க. யாரையுமே சீக்கிரத்தில் நம்பவே மாட்டாங்க, நட்போட பழகவும் மாட்டாங்க. எல்லாரையும் நம்புறது தப்பு தான். அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம யாரையுமே நம்ப முடியல, அது உண்மை தான். ஆனால் அதுக்குன்னு யாரையுமே நம்பாமல் இருக்கிறதும் தப்பு தானேங்க. நல்லவங்க யாருன்னு நம்ம புரிஞ்சு அவங்கள நாம் நம்பி அவங்க கூட நட்போடு இருக்கணும் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நல்லவங்கள நம்ம கூட எப்பவுமே வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனால் அதுவே இல்லாமல் எல்லாரையுமே வேண்டான்னு நினைக்கிறது அது ஒரு பெரிய இழப்பு தாங்க. ஓவர் திங்கிங், இதுதான் 5வது பாயிண்ட். அடுத்தவங்களுக்கு நடந்த நல்லது, அடுத்தவங்க நல்லா பண்ண சில விஷயங்கள், இதை பற்றியே திரும்பி யோசிச்சுட்டே இருப்பாங்க. படையப்பா படத்தில் வர நீலாம்பரி மாதிரி அதையே திரும்பி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க வாழ்க்கையில் இருக்க ஒரு சின்ன கஷ்டம் கூட இவங்களை உள்ளூர சந்தோஷப்படுத்தும். என் பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டே சொல்கிறேனே, உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா பாருங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஃபேமிலி ரீசன்ஸ்க்காக நான் ரிசைன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. பிகாஸ் குழந்தைங்க இருக்காங்க. லைக் இருக்கிற பல பெண்களுக்கு இருக்க அதே ப்ராப்ளம் தான் எனக்கும். ஸோ குழந்தைங்க இருக்காங்க, பார்த்துக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லைன்னு நான் ரிசைன் பண்ணிட்டேன். பட் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த முடிவு எடுத்தோம். இப்போ எனக்கு எப்படின்னா, ரெசிக்னேஷன் இன்றைக்கி சப்மிட் பண்ணுறேன்னா இன்னிலேருந்து 3 மாதம் கழித்து தான் எனக்கு ரிலீவ் ஆயாச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு எனக்கு லெட்டர் வரும், ரிலீவிங் லெட்டர் வரும். ஸோ இப்போ என் கூட என்னோட ஒரு நெருங்கிய சொந்தக்காரங்க, அதாவது இப்போ இந்த மாதிரி நான் ரிசைன் பண்ண போகிறேன், என்னைக்கு ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறேன், இதெல்லாம் தெரிகிற அளவுக்கு நெருக்கமான சொந்தக்காரங்க அவங்க. இப்போது நான் இன்றைக்கி ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு அப்புறம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ரிலீவிங் ஆர்டருக்காக. ஒரு 3 மந்த்ஸ் கழித்து வருது. இப்போது ஆகஸ்ட் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் 31 எனக்கு ரிலீவிங் ஆர்டர் வருது. இவங்க என்னோட அந்த ரிலேட்டிவ் சரியாக 3 மாதம் அந்த எனக்கு ரிலீவிங் ஆர்டர் வர அன்றைக்கி சரியாக வந்து என்கிட்ட கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு ரிலீவிங் ஆர்டர் வந்துருச்சா, எதுவும் ப்ராப்ளம் இல்லையே, எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு என்னை கேட்குறாங்க. எனக்கு உண்மையிலே பயங்கர ஷாக்காக இருந்தது. இத்தனைக்கும் அந்த ரிலேட்டிவ் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கு போய்ட்டு இருந்தது. அவங்களுக்கும் அவங்களுடைய ஸ்பவுஸ்க்கும் நிறைய பிரச்சனை போய்ட்டு இருந்தது எனக்கு தெரியும். பட் அதையும் மீறி
நான் ரிசைன் பண்ணிட்டேன்னா எனக்கு அது எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரிலீவ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதுல அந்த ஒரு 3 மாதம் முழுக்கவும் இப்போ அதை பற்றியே அவங்க சிந்திச்சிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இதை கேட்கும்போது. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை சிந்திச்சிட்டே இருக்கிறதுனாலயே இந்த பொறாமைப்படுறவங்க முகத்தில் எப்பயுமே ஒரு தெளிவே இருக்காது. ஒரு குழப்பமாகவே இருப்பாங்க. அவங்க பேச்சு செயல் எல்லாத்துலேயுமே ஒரு வித குழப்பம் இருக்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். மோரோவர் இவங்க எல்லாருமே நம்மளோட நெருங்கின சொந்தக்காரங்களா, இல்லை நண்பர்களா, இல்லை நம்ம கூட வேலை பார்க்குறவங்களா, இப்படி தான் இருப்பாங்க. நம்ம தினம் தினம் பார்த்துக்கிட்டே அவங்கள இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்கள டெய்லி பார்க்கும்போது அவங்க பண்ணுற விஷயங்களால் நம்ம எப்பவுமே கோபமாகவும் இரிட்டேட்டடாகவும் இப்படியே இருக்க முடியாது இல்லையா? இருந்தால் அப்புறம் நம்ம அமைதி, நம்மளுடைய ஹெல்த்து எல்லாமே ரொம்ப பாதிச்சிடும். ஸோ அவங்கள நம்ம தினம் தினம் பார்த்தாலும், அவங்களுடைய செயல்களை நம்ம ஃபேஸ் பண்ணாலும், அவங்கள எப்படி அமைதியாக நம்மளுடைய நல்வாழ்வு கெடாமல், நம்மளுடைய அமைதி, ஆரோக்கியம் இதெல்லாம் எதுவுமே கெடாமல், அதே சமயம் அவங்களையும் நாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்பர் 1, ஸ்டே ஹம்பிள் அண்ட் கிரவுண்டட். பெரியவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு வெற்றி வந்தோடனே ரொம்ப ஆடுறது, இல்லை ஒரு தோல்வி வந்தால் ரொம்ப துவண்டு போகிறது, ரெண்டுமே நல்லதில்லை. ரெண்டுமே வெற்றி தோல்வி ரெண்டையுமே ஒரே மாதிரி பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அப்போது வெற்றி வந்தால் கொண்டாடவே கூடாதா? அப்படி இல்லை, கொண்டாடலாம், நிச்சயமாக கொண்டாடலாம். ஆனால் பொறாமைப்படுறவங்க கண்ணை உறுத்தாத அளவுக்கு நம்ம கொண்டாடணும். ஏன்னா நம்ம கொண்டாட்டத்தை பார்த்தாலே அவங்களோட பொறாமை பல மடங்கு அதிகமாகும். அது நமக்கு நல்லதில்லை. அதே சமயம் எப்பயுமே ஒரு வித சமநிலையில் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நம்பர் 2, செட் பவுண்ட்ரிஸ். பொறாமைப்படுறவங்கள விட்டு எவ்வளோ முடியுதோ முடிஞ்சால் முழுசாகவே தள்ளி போயிடுங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளால் அவங்கள விட்டு முழுசாக தள்ளி போகிற மாதிரி சூழ்நிலையே இருக்காது. அவங்க கூடயே நாம் சேர்ந்து பயணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களை பற்றின எல்லா விஷயங்களையும் அவங்கள்ட்ட சொல்லாதீங்க, தெரியப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு பேசிக்காக அடிப்படையாக என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். ரொம்ப கம்மியாக சொல்லுங்கள். எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லாதீங்க. சில நேரங்கள் பொய் சொல்ல வேண்டி வந்தால் கூட சொல்லலான்னு நான் சொல்லுவேன். ஸோ எவ்வளோ முடியுதோ பொறாமைப்படுறவங்கள விட்டு அந்த அளவுக்கு தள்ளிடுங்க. 3வது, டோன்ட் ஃபீட் தேர் இன்செக்யூரிட்டி. பொறாமைப்படுறவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா தான் பண்ணுறீங்க அப்படின்னு புரிய வைக்கவோ ப்ரூவ் பண்ணவோ ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் இருப்பாங்க. இது போதாததுக்கு அவங்களுடைய இன்செக்யூரிட்டி ஃபீலிங், பாதுகாப்பின்மையை அது அதிகப்படுத்தும். அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. அது நாளடைவில் பொறாமையாக மாறும். அது உங்களுக்கு நல்லதில்லை. அவங்களுக்கு என்ன புரியணுமோ, அவங்களுக்கு என்ன தெரியணுமோ காலம் அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தும். நீங்கள் அவங்களோட இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கை அதிகப்படுத்தாதீங்க. நம்பர் 4, பி கைண்ட் பட் ரியலிஸ்டிக். இந்த பொறாமைப்படுறவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு முதல்ல ஏற்படுறது கோபம். ஆனால் இனிமேல் கோபம் வரும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கோபம் நம்மளை அழிச்சிடும். தப்பை அவங்க பண்ணிட்டு தண்டனையை நாம் அனுபவிக்கக்கூடாது இல்லையா? அடுத்து, பொறாமைங்கிறது ஒரு வீக்னஸ், பலகீனம். பொறாமைப்படுறவங்க எல்லாருமே ஆக்சுவலி ரொம்ப வீக்கான மனிதர்கள். இதை நாம் புரிஞ்சுக்கணும். நீங்களே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறுதியான ஒரு மனிதரை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்போவுமே ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீட்னஸ், ஒரு முழுமை உணர்வோடு இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த உறுதியான மனிதர்கள், ஸ்ட்ராங்கான பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டாங்க. எப்படியாவது சமாளிச்சிடலாம்,
அப்படின்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இருப்பாங்க. அடுத்தவங்களோட தன் வாழ்க்கையை கம்பேர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்கள தேடி வரும் அப்படின்னு அவங்க உறுதியாக நம்புவாங்க. ஸோ இனிமேல் நம்ம பொறாமைப்படுறவங்கள பார்த்து கோவப்படக்கூடாது. அதுக்கு பதிலாக கருணையை காட்டணும். என்னடா இவங்க கருணையை காட்ட சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கஷ்டம்தான். ஆனால் அவங்க வீக்காக இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால் அவங்க மேலே கருணையை காட்ட முடியும். ஆனால் நாம் அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு கருணையை காட்டுறது, அன்பு காட்டுறதுங்கிறதுல நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய இந்த அன்பையும் நல்லெண்ணத்தையும் அவங்க முட்டாள்தனம் நினைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம அவங்கள்ட்ட போய் அன்பை காட்டிகிட்டு இருக்க முடியாது. அவங்க கூடயே நம்ம உழண்டுகிட்டே இருக்க முடியாது. அப்புறம் நம்ம வாழ்க்கை, நம்ம அமைதி, இது எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படும். அந்த நேரத்தில் நாம் அவங்கள விட்டு தள்ளி போகிறத தவிர வேறு வழியே கிடையாது. ஸோ அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நபர் எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து நீங்கள் அவங்கள்ட்ட அன்பு காட்டலாமா வேண்டாமா, எந்த அளவுக்கு அன்பு காட்டலாம் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு முடிவெடுங்க. Number 5, divinity and meditation. Last but not the least, ஆன்மீகம். எனக்கு பெரிய அளவில் உதவுனது, இப்போ வரைக்கும் உதவிட்டே இருக்கிறது இறை பக்தி தான். உங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா நீங்களும் உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுதோ, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களா வேணாலும் இருக்கலாம், நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் மனசுக்கு நெருக்கமான மந்திரங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அது எவ்வளோ முடியுதோ தினம் அதை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வழிபாடுகள்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான சொற்பொழிவாளர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பேச்சுக்களை அதிகமாக கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு தெளிவை ஏற்படுத்தும், உங்களுக்குள்ள ஒரு உறுதியை ஏற்படுத்தும். எல்லா பிரச்சனைகள் இருந்தும் உங்களை விலக்கி வைக்க இது நிச்சயமாக உதவும். இதை நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். இல்லைங்க எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் தியானம் ட்ரை பண்ணலாம், மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் மெடிடேஷன் ஒன்று நம்ம நிறைய பேருக்கு அது வராது, அது கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாலே ஏதேதோ ஞாபகங்கள் வருது, தாட்ஸ் வருது அப்படின்ற பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அது பரவாயில்ல, நம்ம எல்லாரும் எடுத்தோன்னே பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. அரைகுறையாவது தியானத்தை முயற்சி பண்ணி பாருங்கள். அதை நம்ம அரைகுறையாக பண்ணும்போதே அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. நான் முடிஞ்சால் என்னோடய அடுத்த ஏதோ ஒரு வீடியோவில் தியானத்தை பற்றியும் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் உங்கள்கிட்ட கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். ஸோ ஆன்மீகம் அப்படி இல்லைன்னா தியானம் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கான வழியை நம்மளுக்கு காட்ட உதவும். அதே மாதிரி தப்பான விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்து சரியான வழியில் கொண்டு போக எல்லா உதவியும் செய்யும். இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது உங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன நான் இன்னும் பெட்டராக்கிக்கவும், இன்னும் நல்ல கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொண்டு வரவும் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி ஹோப்ஃபுல். நன்றி.